இந்த சுவிசேஷம் உலகில் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவள் செய்ததும் நினைவு கூறப்படும் என்று சொன்னார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு முழு உலகில் பெண்கள் தினத்தை கொண்டாடுகிறார்கள். தாய்மார்களை, சகோதரிமார்களை, தங்கச்சிமார்களை, குடும்பத்தை கட்டும் ஒவ்வொரு சகோதரிகளையும் கொண்டு பெண் தினத்தை கொண்டாடுகிறார்கள். இந்த புனித பைபிள் ஒரு பெண்ணை பற்றி மேன்மையாக, மகிமையாக புனித பைபிள் பேசுவதை, போதிப்பதை நீங்களும் நாமும் காணலாம். தேவன் தன் சாயலின்படியே ஆணையும் பெண்ணையும் அவர் உண்டாக்கினார். அவர்களை தேவ சாயலாகவே உண்டாக்கினார். இந்த உலகில் எந்த மதமும் இப்படி போதிப்பது கிடையாது. எந்த மார்க்கமும் இப்படி ஒரு பெண்ணை தேவன் தன் ரூபத்தின்படி தன் சாயலில் உண்டாக்கினார் என்று போதிப்பது கிடையாது. பரிசுத்த கிறிஸ்தவ மார்க்கம் மாத்திரம்தான் தேவனாகிய கடவுள் ஆணையும் பெண்ணையும் தேவ சாயலாக, தன் சாயலாக அவர்களை உண்டாக்கினார் என்று சொல்கிறது. ஆகதான் புதிய ஏற்பாட்டு பைபிள் போதிக்கும் சத்தியம் என்னவென்றால், கிறிஸ்துவின் பார்வையில் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லோரும் சமமாக இருக்கிறார்கள் என்கிற மேன்மையை இந்த புனித பைபிள் ஒவ்வொரு தாய்மார்களுக்கும், ஒவ்வொரு தங்கச்சிமார்களுக்கும், ஒவ்வொரு சகோதரிகளுக்கும், ஒவ்வொரு இளம் பிள்ளைகளுக்கும் அந்த மேன்மையை பற்றி பைபிள் போதிக்கிறது. யூதர்கள் பெண்களை அறவே வெறுப்பார்கள். ஒரு யூத மத குரு, அந்த ராபி, அந்த யூத மத குரு, அவர் தினமும் எப்படி ஜெபிப்பார் என்றால், கடவுளே, இஸ்ரவேலின் கடவுளே, என்னை ஒரு பாவியாகவோ ஒரு அநியாயக்காரனாகவோ, அந்த ஆயக்காரர்கள் வட்டிக்கு வட்டி, வரிக்கு வரி வாங்குகிறார்கள், மிக மோசமான அப்படியாகவோ, ஏன் ஒரு பெண்ணாகவோ என்னை நீர் படைக்காமல் போனதற்காக நன்றி என்று அவர்கள் சொல்லுவார்களாம். அந்த அளவுக்கு யூதர்கள் பெண்களை வெறுத்தார்கள். அரேபிய நாடுகளில் இருக்கிற மதங்கள் எல்லாம் பெண்களை அறவே வெறுப்பார்கள், அசட்டை பண்ணுவார்கள். அவர்கள் கண்கள் மாத்திரம்தான் தெரியணும், உடம்பு முழுக்க அவங்க மூடின்னு தான் போகணும் வரணும். அவர்களுக்கு மற்றவர்களைப் போலெல்லாம் வாழக்கூடிய உரிமை கிடையாது என்பதில் அவர்கள் கவனமாக இருப்பார்கள். ஏன் எத்தனை அரேபிய நாடுகளில், ஆப்கானிஸ்தான் நாடுகளிலெல்லாம் பொம்பளைங்க படிக்கவே கூடாது, பொம்பளை பிள்ளைங்களுக்கு படிப்பெல்லாம் கிடையாது என்று சொல்லி இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு கண்மூடித்தனமான சட்டத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆமென் அன்பானவர்களே, இன்றைக்கு நமது நாட்டை எடுத்துக்கொண்டால் பெண் உருவங்களைத்தான் கடவுள் உருவங்களைப் போல எல்லாரும் வழிபடுவதை இந்தியாவில் காணலாம். ஆனால் கெட்ட நடத்தைக்கும், வேசித்தனத்துக்கும், துன்மார்க்கத்துக்கும், துரோகத்துக்கும், விளம்பரத்துக்கும் பொம்பளைங்களாக தான் எடுத்து பயன்படுத்துவானுங்க. ஒரு சினிமா ஓடுகிறது என்றால் பொம்பளைங்க அரைக்குறை ஆடையோடு அதில் ஆடுறது, ஓடுறதை வச்சு தான் அந்த சினிமாவை ஓடும். இப்படித்தான் பெண்களை இந்த உலகம் இன்றைக்கு பயன்படுத்துகிறது. ஆனால் இந்த புனித பைபிள், சர்வத்தை உண்டாக்கிய தேவனாகிய கர்த்தர் கொடுத்த புனித பைபிள் தான் பெண்களை மேன்மையான இடத்துல, உயர்ந்த இடத்துல பெண்களை வைக்கிறது. இது கிறிஸ்தவ தாய்மார்கள், கிறிஸ்தவ தங்கச்சிமார்கள், கிறிஸ்தவ சகோதரிமார்கள், கிறிஸ்தவ இளம் பிள்ளைகள் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவன் தன் சாயலின்படி ஆணையும் பெண்ணையும் படைத்தார், அவர்களை தேவ சாயலாக படைத்தார் என்ற மேன்மையை ஒரு பெண்ணுக்கு இந்த பைபிள் கொடுக்கிறது. ஆமென் அன்பானவர்களே, கடவுள் அப்பா என்று நாம் அழைக்கிறோம். இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட எவருமே சர்வ வல்லமுள்ள கடவுளை அப்பா என்று கூப்பிடக்கூடிய உரிமை நமக்கு இருக்கிறது. இந்த உலகில் எந்த மதமும், எந்த மார்க்கமும் கடவுளை அப்பா என்று சொல்லுவதில்லை, சொல்லிக் கொடுப்பதும் இல்லை, அவர்களை அழைப்பதும் இல்லை. ஆனால் பரிசுத்த கிறிஸ்தவ மார்க்கமோ, எந்த ஜாதியானும் அது எவரோ ஆண்டவராக இயேசுவை தன் இரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொள்வார்கள் என்றால் அவர்கள் சர்வ வல்லமுள்ள கடவுளை அப்பா, பிதாவே என்று அழைக்கும் உரிமையை நமக்கு பைபிள் நமக்கு சொல்லுகிறது. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், தகப்பனுடைய ஆத்துமாவும் என்னுடையது, மகனுடைய ஆத்துமாவும் என்னுடையது. ஆமென் அன்பானவர்களே, எல்லா ஆத்துமாக்கள் என்னுடையதான் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லியிருக்கிறார். ஆகவே தேவன் எப்படி இருப்பார்? நீங்கள் கண்ணாடியில் பார்த்து கொள்ளுங்கள், அப்படி தான் இருப்பார். ஒரு ஆண் கண்ணாடியில் நின்று தன்னை பார்த்தால், என் பரலோக அப்பா எப்படி இருப்பார்? இப்படி தான் இருப்பார். ஏன்னா அவருடைய பிள்ளை தானே நான். ஒரு தங்கச்சி, ஒரு சகோதரி, ஒரு தாய் கண்ணாடியில் பார்த்து, என் பரலோக அப்பா எப்படி இருப்பார்? இப்படி தான் இருப்பார். ஏன்னா அவருடைய மகள் தானே நான், என்றால் அவருடைய பிள்ளை அல்லவா நான் என்று சொல்லி, பரலோக பிதா உங்களைப் போல நம்மை போல அவர் இருப்பார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். நல்லது. இந்த பெண்களை பற்றி பைபிள் போதிக்கிற மிக ஆழமான, அற்புதமான, அடிப்படையான சத்தியம் என்ன என்பதை கேட்டுக்கொள்கிற நீங்கள் அதற்கு உட்பட்டு நடக்கிறவர்களாக உங்களை முழுவதுமாக அர்ப்பணியுங்கள். இந்த போதனைகளை அநேக மார்க்கங்களை, மதங்களை சார்ந்த சகோதர சகோதரிகளோடு பேசும்போது, பழகும்போது அவர்களை பற்றி தேவன் என்ன மேன்மையாக சொல்லியிருக்கிறார் என்கிற சத்தியத்தை அநேக சகோதரிகளுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள், அநேக தாய்மார்களுக்கு சொல்லிக் கொடுங்கள், அநேக தங்கச்சிமார்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். அப்பொழுதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாருடைய தேவன், எல்லாருடைய இரட்சகர் என்பதை எல்லோரும் இதன் வழியாக அறிந்து கொள்வார்கள். 1 பேதுரு
3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் முதலாவதாக ஒரு கணவனுக்கு அவன் மனைவியான அந்த பெண்ணை அறிமுகப்படுத்தும் போது பரிசுத்த ஆவியான கடவுள் அந்த கணவனுக்கு அவனுடைய மனைவியை எப்படி அறிமுகப்படுத்துகிறார்? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலகீன பாண்டமாக இருக்கிறபடியால். கவனிச்சு பார்த்தீங்களா? ஒவ்வொரு கணவனும் இதை அறிந்து கொள்ள வேண்டும், இந்த வேத சத்தியத்தை. அன்பான கணவன்மார்களே, புருஷர்களே, உன் மனைவி பலகீனமான ஒரு பாத்திரம் என்பதை நீ அறிய வேண்டும். காரணம் என்ன? இந்த உலகம் உருவாக்கின தேவன் ஒரு பெண்ணை ஆணுடைய விலா எலும்பிலும் தான் உண்டாக்கினார். அவனுடைய 16 எலும்புகளிலே ஒரு எலும்பு தான் ஒரு பெண். அந்த ஒரு எலும்பு கொண்ட அந்த பெண் திருமண நாளிலே அந்த கணவனோடு இணையும் போதுதான் அவன் பூரணமான பலம் உள்ளவனாக அவன் மாறுகிறான். இதுதான் தேவனுடைய திட்டம். ஆகவே புனித பைபிள் சொல்லுகிறது, அந்தபடி கணவன்மார்களே, இந்த உலகில் ஒவ்வொரு கணவனுக்கும் பரிசுத்த ஆவியான தேவன் சொல்லும் செய்தி, உன் மனைவி ஒரு பலகீனமான ஒரு பாத்திரம். நீ பலம் உள்ளவன், ஆனால் உன் மனைவி உன்னுடைய விழாவிலிருந்து ஒரு எலும்பில் உண்டாக்கப்பட்டவள், அவள் பலகீனமான பாத்திரம் என்று தேவனாகிய கடவுள் சொல்லுகிறார். இதை நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களிடத்தில் நீங்கள் விவேகத்தோடு வாழ வேண்டும். விவேகத்தோடு. அதாவது ஒருத்தர் ஸ்டீல் பாத்திரத்தில் சாம்பாரை கொண்டு வந்து டேபிள் வைக்கிறார் என்றால் லொட்டுன்னு வைப்பார், இப்படி வைப்பார், லொட்டுன்னு. அதுனா ஸ்டீல் பாத்திரம். அதே ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் சாம்பாரையோ சாப்பாட்டையோ வீட்டில் கொண்டு வந்து டேபிள் வைக்கிறார் என்றால் எப்படி வைப்பார்? லொட்டுன்னு வைப்பாரா? இல்லை, அது எடுத்துன்னு வரும்போதே ஜாக்கிரதையாக எடுத்துன்னு வருவார். ஏன்னா அது கண்ணாடி பாத்திரம். இந்த வித்தியாசத்தை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள் அல்லவா? உங்கள் பிள்ளைகள் அந்த கண்ணாடி பாத்திரத்தில் ஒரு பொருள் எடுத்துக்கொண்டு போனால் பார்த்து எடுத்துகிட்டு போ, அவசரமாக போயிடாது, நிதானம், சரியா பிடி, இவ்வளோலாம் உபதேசிப்பீங்களே. இதான் அந்த விவேகம். உன் மனைவி பலகீன பாத்திரமாக இருக்கிறபடியால் அவளிடத்தில் நீங்கள் விவேகத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். எதை எப்படி சொன்னால் என் மனைவி புரிந்து கொள்வார்கள், எவ்வளோ பொறுமையோடு சொன்னால் என் மனைவிக்கு விளங்கும், இதை நீங்கள் தான் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் ஒரு கணவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஞானம். உன் மனைவி ஒரு பலகீன பாத்திரம். அவள் வெளியில ஜனாதிபதியாக இருப்பாள், அவள் வெளியில மகாராணியாக இருப்பாள். எலிசபெத் மகாராணி மாதிரி 140 நாட்டை ஆட்சி பண்ணுவாள். அவள் ஜனாதிபதியாக இருப்பாள், பிரதம மந்திரியாக இருப்பாள், ஒரு முதலமைச்சராக இருப்பாள், ஒரு போலீஸ் கமிஷனராக இருப்பாள். அவள் வெளியில் டாக்டராக இருப்பாள், ஜட்ஜாக இருப்பாள், லாயராக இருப்பாள், அவர் போலீஸ்காரியாக இருப்பாள். வெளியில் அவள் ஒரு நர்ஸாக இருப்பாள், அவள் டீச்சராக இருப்பாள், ஒரு லெக்சரராக இருப்பாள். வெளியில் அவள் பிரின்சிபலாக இருப்பாள். இதுவெல்லாம் தொழில். அவர்கள் வாழ்க்கையிலே வளருவதற்காக வேலை பார்க்கிற தொழில் அது. ஆனால் அவள் வீட்டில் ஒரு கணவனுக்கு மனைவியாக இருக்கிறாள். அவள் வீட்டில் மகாராணியா இல்லை, வீட்டில் அவள் பிரதம மந்திரியா இல்லை, ஜனாதிபதியா இல்லை, டாக்டரா இல்லை, லாயரா இல்லை, வீட்டில் அவள் போலீஸ் கமிஷனரா இல்லை, வெளியில தான். ஆனால் வீட்டில் அவள் ஒரு மனைவி, அவள் ஒரு பலகீன பாத்திரம் என்று தேவனாகிய கர்த்தர் உலகில் பிறந்த ஒவ்வொரு தாய், ஒவ்வொரு சகோதரி, ஒவ்வொரு மனைவி, ஒவ்வொரு தங்கச்சி, ஒவ்வொரு பெண்ணை குறித்து கர்த்தராகிய தேவன் வேதத்தில் இப்படியாய் சொல்லியிருக்கிறார். ஆகவே விசுவாசிக்கிறவர்களாக நீங்கள் வெறும் அல்லேலூயா, ஆமென், கையாடுறது, கைத்தட்டு, இதுதான் கிறிஸ்தவம் நினைச்சிடாதீங்க. இதெல்லாம் கிறிஸ்தவம் கிடையாது. அது கிறிஸ்தவத்திலோட ஒரு செயல்பாடு, அது அவ்வளோதான். ஒரு ஆராதனைக்கு செயல்பாடு அதுதான். வேத சத்தியம்தான் கிறிஸ்தவம். நீங்கள் சும்மா ஸ்டைலாக பைபிளை கையில் பிடிச்சுன்னு போகிறது கிறிஸ்தவம் கிடையாது. பைபிள் இருக்கிறத வாழ்க்கையில் கடைபிடிக்கிறது தான் கிறிஸ்தவம். பைபிள் இருக்கிற வார்த்தை உன் உள்ளத்தில் இருக்கணும், உன் நடத்தில் இருக்கணும், உன் பேச்சில் இருக்கணும், வாழ்க்கையில் இருக்கணும், செயல்பாட்டில் இருக்கணும். இதுதான் கிறிஸ்தவம். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் ஒரு கணவனுக்கு சொல்லும் படிப்பினை என்ன? உன் மனைவி ஒரு பலகீன பாத்திரம். அவள் வெளியில் பெரிய பெரிய காரியம் சாதிக்கிறவள், ஆனால் வீட்டுக்குள்ளே அவள் ஒரு புருஷனுடைய மனைவி தான். அவளிடத்தில் நீ விவேகத்தோடு வாழ வேண்டும். என்றால் வாழ்நாள் முழுவதும் அவள் உன்னோடு வாழப்போகிறாள். உனக்கு திருமணம் ஆண்டதுலேருந்து இன்னும் 70 வருஷம் உன்னோட வாழ போகிறான். உயர்விலும் இருப்பா, தாழ்மையில் இருப்பா, இருட்டில் இருப்பா, வெளிச்சத்தில் இருப்பா, கண்ணீரில் இருப்பா, துக்கத்தில் இருப்பா, துயரத்தில் இருப்பா, பாடுகள் இருப்பா, வியாதியில் இருப்பா, போராட்டத்தில் இருப்பா, அவமானத்தில் இருப்பா. எல்லாவற்றிலும் மனைவி உன்னோடு கூட இருப்பாள். உன் மனைவி நீ விவேகத்தோடு பயன்படுத்த வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ உன் மனைவி சாம்பார் கொண்டாந்து வச்சாங்க. சாம்பாரா இது? சாம்பாரா வச்சிருக்கிற? எல்லாம் ஒன்று மாதிரி வச்சிருக்கிற சாம்பார் அப்படின்னு சொன்னேன்னா அவன் பொண்ணுக்கு உடனே பிபி ஆகிடும், முகமெல்லாம் சிவந்துடும், டென்ஷன் ஆகிடும். அன்றைக்கி முழுக்க அந்த வீட்டில் எல்லாமே டென்ஷன் தாங்க, ஒரு வேலையும் நடக்காதுங்க. விளக்குதா? வெறும் சாம்பார் கதை.
இது விவேகமான வேலை இல்லை. இது வேகமானது. இது விவேகம் இல்லை, அந்த ஞானம் இல்லை. அப்போ இது எப்படி அணுகிருக்கணும்? இது போல சாம்பார் பெங்களூரில் யாருமே வைக்க மாட்டாங்க. நானும் பார்த்துருக்குறேன், எவ்வளோ ஹோட்டலில் சாப்பிட்ருக்குறேன், உங்கள் சொந்தக்கார வீட்டில் எல்லாம் கூட சாப்பிட்டுக்கிறேன். இந்த மாதிரி சாம்பார் இல்லை, அவங்க அப்படியே உருகிடுவாங்க. ஆனால் உடனே என்னது, சாம்பாரில் உப்பும் போடல, மிளகாவும் போடல, வெறும் பருப்பு வேக வச்சு கொண்டாந்து வச்சுருக்கிறேன். ஆமாம் நண்பானவர்களே, அதுக்காக எல்லா நேரம் இதே மாதிரி உதாரணங்கள் நீங்கள் சொல்லி கொண்டிருக்கணும்னு நான் சொல்ல வரல. அந்த விவேகம் இருக்கணும். ஏன்னா வாழ வேண்டிய இவங்களோட நான் வாழணும். வெளியில் நாம் எடுத்தேன் கவுத்தேன் என்று கூட பேசி விடலாம். ஆனால் வீட்டுக்குள்ளே அப்படி பேச முடியாது. குறிப்பாக மனைவிடத்தில் அப்படி பேச முடியாது. எவ்வளோ விஷயத்தை நாம் பொறுமையோடு சகித்து கொள்ள வேண்டும். நம்மை நாம் அடக்கி கொள்ள வேண்டும். ஏன்னா இவங்களோட நான் வாழணும். என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பு நான் சத்திய பிரமாணம் செய்திருக்கிறேன், சாவு மாத்திரம்தான் என்னையும் என் மனைவியை பிரிக்க வேண்டும், வேறு எதுவும் என்னை பிரிக்கக்கூடாது என்று என் தேவனிடத்தில் நான் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறேன். நான் அதுக்கு கணக்கு சொல்ல வேண்டியவன். என் மனைவியோடு நான் இறுதி வரைக்கும் வாழணும். என் மனைவிடத்தில் எத்தனை உயர்ந்த பண்பு இருக்கிறது, உயர்ந்த குணம் இருக்கிறது, அதை நான் கனப்படுத்தணும், நான் வாழணும் என்ற அந்த விவேகத்தை உங்கள் வீடுகளில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, இந்த வேத வசனத்தில் எந்த பெண்ணை பலகீன பாத்திரம் என்று தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு கணவனுக்கும் அறிமுகப்படுத்துகிறாரோ அந்த பெண்ணை கர்த்தர் என்னவாக உயர்த்தி வைத்திருக்கிறார் என்பதை இந்த 1 பேதுரு 3:7 கடைசி வசனத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்கள் இதோ உங்களோடு கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரம் கொள்கிறவர்களானபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். ரெவரண்ட், ஒரு மனைவிக்கு ரெவரண்ட் கொடுன்றாரு, கனத்தை கொடு என்று சொன்னார் தேவனாகிய கர்த்தர். எந்த பெண் பலகீன பாத்திரம் என்று கர்த்தராகிய தேவன் அந்த பெண்ணை பலகீனமான பாத்திரத்தை ஒரு குடும்பத்தில் கொடுத்தாரோ, ஒரு கணவனிடத்தில் கொடுத்தாரோ, அந்த பலகீனமான பாத்திரத்துக்கு நீ என்றைக்குமே கனப்படுத்த வேண்டும். என்றால் உன்னோடு கூட அவளும் பரலோகத்துக்கு சேர வேண்டியவள். உன் மனைவிக்கு நீ கனப்படுத்து. இந்த வேத புத்தகத்தில் நான் பல முறை வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு வசனத்தை கூர்ந்து கூர்ந்து நான் வாசித்து ஆவியானவர் எனக்கு உணர்த்துகிறதை நான் அறிந்திருக்கிறேன். 3 இடத்துல தான் கணம் என்ற அந்த வார்த்தை இந்த பைபிள் இருக்கும். 1 சாமுவேல் 2:30 என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். தேவாதி தேவனுக்கு தான் எல்லா கணமும், எல்லா புகழும், எல்லா ஆராதனையும், எல்லா துதியும். 1 தீமோத்தேயு 5:17 திருவசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தின உங்கள் மூப்பர்களை, உங்கள் சபை மேய்ப்பர்களை, உங்கள் சபை ஆயர்களை, உங்கள் சபை மூப்பர்களை, திருவசனத்தை உங்களுக்கு போதித்து நடத்துகிற உங்கள் மூப்பர்களை இரட்டிப்பாய் கனம் பண்ணுங்க. மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்கிற மரியாதை காட்டிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியம் செய்கிறவர்களை, சபையை பொறுப்பெடுத்து நடத்துகிறவர்களை இரட்டிப்பாக நீங்கள் மதிக்க வேண்டும், அவர்களை கனப்படுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. முதல் கணம் கர்த்தாதி கர்த்தருக்கு, 2வது கணம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு சத்திய வசனத்தை ஜனங்களுக்கு போதித்து அந்த ஜனங்களை சத்தியத்துக்கு நேராய் நடத்தக்கூடிய சபை மூப்பர்கள், சபை போதகர்கள், பாஸ்டர்மார்கள், பிரசங்கிமார்கள், ஊழியக்காரர்கள், பாதிரிமார்கள், அவர்களுக்கு இரட்டிப்பான கணத்தை நாம் கொடுக்க வேண்டும். 3வது உன் மனைவியை கனப்படுத்து. கவனிச்சு பார்த்தீங்களா? இந்த 3 இடத்துல தான் ரெவரண்ட், கனம் என்றால் ரெவரண்ட் என்ற வார்த்தை போடுறாங்க தெரியுமா? மிக கனத்துக்குரிய இந்த கனம் என்ற வார்த்தை 3 இடத்துல, 1 தேவனுக்கு, 2வது போதகமார்களுக்கு, 3வது ஒரு மனைவிக்கு. ஆகவே நண்பானவர்களே, அந்த மனைவிக்கு தேவன் கொடுத்திருக்கிற கனமுள்ள ஒரு அழைப்பு என்ன? நீதிமொழி 14:1 புத்தியுள்ள ஸ்திரீ பெண் வீட்டை கட்டுகிறாள். கவனிச்சு பார்த்தீங்களா? எந்த பெண்ணை பலகீன பாத்திரம் என்று தேவனாகிய கர்த்தர் அந்த புருஷனுக்கு அறிமுகப்படுத்தினாரோ அந்த தேவனாகிய கர்த்தர் அந்த பெண்ணை எப்படி கனப்படுத்துகிறார் என்று பாருங்கள். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். இந்த பைபிள்ல ஒரு ஆண் வீட்டை கட்டுகிறான் என்ற வார்த்தை கிடையவே கிடையாது. ஒரு பெண் தான் வீட்டை கட்டும்படி தேவன் அழைத்திருக்கிறார். சகோதரிமார்களே, தாய்மார்களே, தங்கச்சிமார்களே, வாலிப பிள்ளைகளே, கர்த்தராகிய தேவன் ஒரு வீட்டை கட்டுவதற்கு என்று உன்னை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். உன்னை கொண்டு தான் புருஷனுடைய எதிர்காலத்தை கட்டப்போகிறார். உன்னை கொண்டு தான் உன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கட்டப்போகிறார். உன்னை கொண்டு தான் குடும்பத்தின் எதிர்காலத்தை கட்டப்போகிறார். உன்னை கொண்டு தான் சந்ததியை கட்டி முடிக்க போகிறார் தேவனாகிய கர்த்தர். அப்படி என்று சொன்னால் உன்னை தேவன் கனமுள்ள ஒரு பாத்திரமாக இந்த சமுதாயத்தில் நிறுத்துகிறாரு. அதுக்கு நீ ஆண்டவராக இயேசுவோடு நீ தான் 24 மணி நேரம் தொடர்புள்ளவளா இருக்கணும். என்றால் உன்னை கொண்டு தான் தேவன் வீட்டை கட்டப்போகிறார். உன் புருஷன் பில்டிங் கான்ட்ராக்டரா இருக்கலாம், அது தொழில். உன் புருஷன் பில்டிங் கட்டுற இன்ஜினியரா இருக்கலாம், அது தொழில். ஆனா அவன் வீட்டை, அவன் குடும்பத்தை அவனால கட்ட முடியாது. அவனுடைய மனைவி வச்சு தான் தேவன் கட்டுகிறார்.
உங்களைத்தான் தேவன் அதுக்கு பயன்படுத்துக. எந்த பெண்ணை பலகீன பாத்திரம் என்று தேவன் அறிமுகப்படுத்தினாரோ அந்த பெண்ணை தான் கனப்படுத்துங்கள் என்று சொன்னார். அந்த கனத்தை தேவன் முதலாவது அந்த பெண்ணுக்கு கொடுக்கிறார். பார்த்தீங்களா? ஒரு தாயை கொண்டு, ஒரு சகோதரி கொண்டு, ஒரு மனைவியை கொண்டு, ஒரு தங்கச்சியை கொண்டு, ஒரு பெண்ணை கொண்டு தேவன் ஒரு வீட்டை கட்டுகிறார். இதுக்காகத்தான் நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறவங்க. புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள். நீதிமொழி 19ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்கிறது, வீடும் நிலமும் பெற்றோர்கள் கொடுக்கிற பரிசு. பெற்றோர்கள் கல்யாணம் ஆகும்போது தான் பிள்ளைகளுக்கு நகையை கொடுப்பாங்க, அதை கொடுப்பாங்க, இதை கொடுப்பாங்க. அவங்க வசதிக்கு தக்கபடி அதெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு அவங்க கொடுப்பாங்க. ஆனால் புத்தி உள்ள பெண்ணும் பார்த்தீங்களா? புத்தி உள்ள பெண். புத்தி என்றால் என்ன? அவர் ரொம்ப படிச்சு முடிச்சிருக்கிற அந்த புத்தியை பத்தி எங்க பேசல. தன்னை வீட்டை கட்டும்படி அழைத்தாரு கர்த்தராகிய இயேசு. அந்த இயேசுவை தேடுகிற புத்தி, ஜெபிக்கிற புத்தி, ஒடுக்கத்தின் புத்தி, கீழ்ப்படிதலின் புத்தி, விசுவாச புத்தி, அடக்க ஒடுக்கத்தின் புத்தி ஒரு பெண்ணுக்கு, விசுவாச பெண்ணுக்கு மிகவும் அவசியம். ஆகவே இந்த ஆவிக்குரிய சோபங்களை நீங்கள் தேடுவதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த புத்தி உள்ள பெண் தான் வீட்டை கட்ட முடியும். ஒரு வீட்டை கட்டுவது என்றால் எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா? ஒருத்தன் வருவான், ஒருத்தன் வராது போயிடுவான். ஒரு வேலை பாதியில் நின்றுடும். சகிச்சுன்னு பொறுத்து கொண்டு இருக்கணும். எல்லாரும் அரவணைச்சு தான் அந்த காரியத்தை நிறைவேற்றணும். அலையணும், திரியணும். ஒரு வீட்டை கட்டணும் இல்லை? அதுபோல இந்த ஒரு குடும்பத்தை கட்டுவது எத்தனை பெரிய ஒரு சவால். அப்ப எவ்வளவு பொறுமை இருக்கணும், எவ்வளவு நிதானம் இருக்கணும், எவ்வளவு விட்டு கொடுக்கிற சுவாபம் இருக்கணும், எவ்வளவு சகித்துக் கொள்கிற சுவாபம் இருக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக என்னை வீட்டை கட்டும்படி அழைத்த என் கர்த்தராகிய இயேசுவை நான் தேடுவேன். அவருடைய உதவியை நான் தேடுவேன். அவருடைய உதவியை நான் தேடுவேன். அவருடைய பிரசன்னத்தை நான் தேடுவேன். இதுதான் அந்த புத்தி. புத்தி உள்ள சிறி என்று சொன்னவன் அவளை படிச்சிருக்கணும், இவ்வளவு படிச்சிருக்கணும் நினைச்சு கூடாது. மரியாள் என்ன படிச்சு முடிச்சாங்க? இயேசுவின் தாய் மரியாள் என்ன படிச்சு முடிச்சாங்க? ஒண்ணுமே இல்லையே. கர்த்தரை அறிகிற அறிவில் அவள் வளர்ந்திருந்தா. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. ஆபிரகாம் சொல்லல, மோசஸ் சொல்ல, ஈசாக் சொல்ல, தாவி சொல்ல, எந்த அப்போஸ்தலன் சொல்ல, யாருமே சொல்ல இந்த வார்த்தையை. இயேசுவின் தாயாக அன்னை மரியாள் தேர்ந்தெடுத்த போது அவர் சொன்னான், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, ஒரு வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். கடைசி வரைக்கும் அவன் நின்ற அந்த வார்த்தையின்படி. இந்த புத்தி தான் ஒரு பெண்ணுக்கு தேவன் கொடுக்கிறார். நீ வீட்டை கட்டுவதற்கு அழைக்கப்பட்டவோ, அதில் உனக்கு பொறுமை இருக்கணும், விட்டு கொடுக்கிற சுவாபம் இருக்கணும், தாழ்ந்து போகிற சுவாபம் இருக்கணும், சகித்துக் கொள்கிற சுவாபம் இருக்கணும், நிதானிக்கிற சுவாபம் இருக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னை வீட்டை கட்டுவதற்கு அழைத்தார் கர்த்தராகிய இயேசு. அவரை முழு இதயத்தோடு தேடக்கூடிய இதயம் உனக்கு இருக்கணும். விசுவாசித்தவளே பாக்கியவதி என்று பைபிள் சொல்லுகிறது. யார் பாக்கியவதி? நீ நினைச்சிடக்கூடாது நிறைய சொத்து வச்சிருக்கிறோம், வீடு நலம் வச்சிருக்கிறோம், நிறைய நகை வச்சிருக்கிறோம். இல்ல 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 இல்ல. விசுவாசித்தவளே பாக்கியவதி. ஒன்றும் இல்லாத போதும் கூட என் கர்த்தரால் எனக்கு எல்லாமே செய்ய வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறாளே, அவதான் பாக்கியவதி. ஆகவே நண்பான தாய்மார்களே, தங்கச்சிமார்களே, நீங்க வெறும் பிரசங்க கேட்க உங்களை ஆண்டவர் அழைக்கவில்லை. இந்த சபையில ஆழமான சத்தியம் விதைக்கப்படுகிறது. நீ வெறும் பிரசங்க மாத்திரம் கேட்க அழைக்கப்படலை. அது வாழ்க்கையில செயல்படுத்த நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களை எத்தனை பேர் வாழ்க்கையில செயல்படுத்தாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? அதனால தான் நீங்க கேட்கிற பிரசங்கம் உங்களுக்குள்ள கிரியை செய்வதில்லை. ஆன்லைன்ல எத்தனை ஆயிரம் பேருக்கு அது கிரியை செய்கிறது என்று அதுக்கு அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள். எடுக்க வேண்டியது எடுத்து விடுகிறார்கள், அர்ப்பணிக்க வேண்டியது அர்ப்பணிக்கிறார்கள், ஒப்பு கொடுக்க வேண்டியது ஒப்பு கொடுக்கிறார்கள். தேவன் அவர்கள் வழியாக மகிமைப்படுகிறார். ஆகவே நண்பானவர்களே, தேவன் ஒரு பெண்ணை கொண்டு ஒரு வீட்டை கட்டும்படி அழைத்திருக்கிறார். அவதான் வீட்டை கட்டி முடிக்கணும். அன்றைக்கு ஆண்டவராக இயேசு போன காணா ஒரு கல்யாணத்துல ஒரு குறை இருந்ததா இல்லையா? அப்ப நீ வாழ போற வீட்டுல கூட ஒரு குறை இருக்கும், அந்த சொந்தக்கார்ட்ட ஒரு குறை இருக்கும், சொந்த பந்தங்கிட்ட ஒரு குறை இருக்கும். இருந்துதான் தீரணும். ஏன்டா நாம் பாவம் உள்ள உலகத்தில் இருக்கிறோம். குறையே இல்லாத ஒரு வீடு உனக்கு வேணும்னு சொன்னா நீ பரலோகத்துல தாங்கணும். நீ உலகத்துல எல்லாம் இருக்கக்கூடாது. உலகத்தில் இருக்கிற வரைக்கும் ஒரு குறை இருக்கும். இயேசு கிறிஸ்து போன காணா ஒரு கல்யாண வீட்டுல ஒரு குறை இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. அப்ப நீங்க போற வீட்டுல ஒரு குறை இருக்காதா? இருக்கும். ஆனால் அங்கே நீ ஆண்டவராக இயேசுவை தேடும் போது உன்னிமித்தம் உனக்காக கர்த்தர் அந்த குறையை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அந்த காணா ஒரு கல்யாணத்தில் அவர் சொல்லுவதை தேடுங்கள் என்று சொல்லப்பட்டது. அவர் சொல்லுவதை செய்யுங்கள் என்று சொன்னால் மரியாள். என்றால் ஆண்டவர் சொன்னதை அவள் செய்தவள். அதனால அங்க இருக்கிற ஜனங்களுக்கு மரியாள் ஒரு ஊழியம் செய்தால் அவர் சொல்லுவதை செய்யுங்கள். இயேசு கடவுளுடைய மகன் என்ற அந்த காணா ஒரு கல்யாணத்தில் யாருக்குமே தெரியாது. ஏன்னா இதுக்கு முன்பு இயேசு எங்கேயுமே அற்புதம் செய்யல. இதான் முதல் அற்புதம். அவர் நல்லவர், மரியாளின் மகன், ஜோசப் மகன் தான் எல்லாருக்கும் தெரியும். அவர் தான் மேசையா, அவர் தான் பிதாவின் குமாரன். அவங்க யாருக்குமே தெரியாது. அது மரியாளுக்கு மாத்திரம் தான் தெரியும். அவளுக்கு எப்படி தெரியும்? அவள் பிறக்கத்துக்கு முன்பு இயேசு கர்ப்பம் தரிக்கும் போது தேவதூதன் சொன்னா இல்லையா? லூக்கா 1:30-31 பாருங்க. நீ ஒரு மகனை பெற்றெடுப்பாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், அவர் தாவீதின் சிங்காசனத்தில் அமர்வார், அவர் யாக்கோபின் வீட்டாரை ரட்சிப்பார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இல்லை. இதெல்லாம் மரியாளுக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. ஆண்டவர் இயேசு யாரு அவளுக்கு தான் தெரியும்.
உங்களுக்கு தான் தெரியும் இயேசு யார் என்று. ராமசாமி, கந்தசாமி, முன்சாமிக்கெல்லாம் தெரியுமா இயேசாமி யார் என்று? தெரியாது. நீங்க தெருவில் இருக்கிற யாருக்காவது தெரியும்? மகாலட்சுமிக்கு தெரியுமா இயேசு கிறிஸ்து யார் என்று? தெரியாது. உங்களுக்கு தானே தெரியும். அப்ப நீ தான் அந்த குறை உள்ளவர்களுக்கு மரியாதை இடத்துல நிக்கணும். இதுதான் ஊழியம். இந்தியாவில் 140 கோடி பேருக்கு இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவன் செஞ்ச உருவங்கள் முன்னால விழுந்து கும்பிட்டுங்கிறான். கடவுள் யாருன்னு தெரியாது இன்னும். உனக்கு தானே தெரியும் கிறிஸ்தவனே கிறிஸ்தவல. இயேசு கிறிஸ்து யாரு, எப்படிப்பட்ட தெய்வம் உனக்கு தெரியல. அவர் உயிருள்ள ஆண்டவர் உனக்கு தெரியல. அவர் அற்புதம் செய்கிறவர் உனக்கு தெரியல. அப்ப அந்த ஜனங்க மத்தியில் நீ தானே இதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவர் சொல்லுவதை செய்யுங்கள். அவர் சொன்னார், அவர்கள் செய்தார்கள். அற்புதம் நடந்தது. இதைத்தான் நீங்கள் ஆண்டவர் இயேசு சொன்னதை செய்யுங்கள், உங்கள் வீட்டில் அற்புதம் நடக்கும். அவரை தேடுங்கள். ஏன்னா அவர் தான் உன்னை வீட்டை கட்ட அழைச்சிருக்கிறார். இதை உன் புருஷன் உனக்கு கொடுக்கல, உன் அப்பா உனக்கு கொடுக்கல, உன் அம்மா உனக்கு கொடுக்கல, உன் சித்தப்பா பெரியப்பா உனக்கு கொடுக்கல, ஏன் உங்க பாஸ்டர் இதை உங்களுக்கு கொடுக்கல. நீ வீட்டை கட்ட நீ தான் கட்டணும், உனக்கு ஒன்றும் கொடுக்கல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்தார். கைகளை தட்டுங்க எல்லாரும் ஆண்டவருக்கு. நன்றி அப்பா சொல்லுங்க, சொல்லுங்க வாய் தருது. அப்பா நன்றி அப்பா, என்னை நம்பி வீட்டை கட்டும்படி அழைச்சிருக்கிறீங்களப்பா, நான் கட்டி முடிப்பேன்ப்பா. இதைத்தான் நீங்கள் சாதித்து காட்டும்படி தேவன் அழைத்திருக்கிறார். எந்த பெண்ணை பலகீன பாத்திரம் என்றாரோ அந்த பெண்ணை பலமுள்ள பாத்திரமாக தேவன் மாற்றினார். இதுதான் இந்த வேதம் இன்றைக்கு உங்களுக்கு நமக்கு இந்த வேத சத்தியங்களை அது போதிக்கிறது. ஆகவே அருமையான தாய்மார்களே, தங்கச்சிமார்களே, சகோதரிமார்களே, உங்களுடைய கடமை என்ன என்பதை உணர்ந்து நீங்கள் ஊர்ல இருக்கிற கதையை கவனிக்கிறாம, கலகம் பண்றதை பத்தி கவனிச்சிடாம, செல்போன்ல இருக்கிற அநேக கேடுகளுக்கு அடிமையாயிடாம, செல்போன்ல இருக்கிறதுக்கெல்லாம் பார்த்து நீ அடிமையாடாம, அப்படியே வாழ நினைக்காம, அப்படியே உடுத்த நினைக்காம, வேதத்தை பார்த்து ஆவிக்குரிய குணங்களால் நீங்கள் நிரம்ப வேண்டும். ஒண்ணு மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இனி தொடர போறோம். நீதிமொழி 11ஆம் அதிகாரம் 22வது வசனம். மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள பெண் யாரு? அழகுள்ள பெண். மதிகேடாய் நடக்கிறவ பத்தியா, அவ அழகு அவளை மதிகேடா நடக்குது. இன்னைக்கு ரோட்ல என்ன நடக்குது, ஊர்ல என்ன நடக்குது, சினிமாக்கள் என்ன நடக்குது, மதிகேடா நடக்கிற ஒருத்தி ஒரு ஆக்டருக்கு கொடுத்து சுத்துறா. அவன் பொஞ்சாதி புள்ளி ரோட்ல நிக்க வச்சுங்கிறான். மதிகேடு பத்தியா, அவ மதிகேடு பத்தியா, அவ குடும்பத்தை கெடுக்கிறா பத்தியா, அவர் குடி சாத்தான மாறிட்டா பத்தியா. உணர்ந்து பாருங்க. மதிகேடா நடக்கிற அழகுள்ள பெண். ஞாபகம் வச்சுக்கோ, அழகு நல்லதுதான். ஆனா அந்த அழகை நீ மதிகேடா நடக்கிறதுக்கு நீ பயன்படுத்தின, பைபிள் சொல்லுகிறது, மதிகேடா நடக்கிற அழகுள்ள பெண் பன்றியின் மூக்கில் உள்ள மூக்குத்திக்கு சமம். பன்னிக்கு மூக்குத்தி போட்டு வச்சுக்கிறாங்களா, அது மூக்கை எங்க கொண்டு போய் வைக்கும்? சாக்கடையில் தான் வைக்கும். நீ என்ன மூக்குத்தி போட்டாலும் சரி, பன்றிக்கு மூக்குத்தி போட்டு வச்சுக்கிறோம். வளர்கிறா மதிகேடா நடக்கிற அழகுள்ள பெண். தகச்சி, அம்மா, தங்க, சகோதரி, உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்க ஒரு கிருபை, உனக்கு ஆண்டவர் தந்த ஒரு வெளிப்படையான காரியம், அதை மதிகேட்டுக்கு பயன்படுத்துறாத. அது அநேக பேர் கெட்டு போறதுக்கு பயன்படுத்துறா. இன்னைக்கு சமுதாயத்தில் நிறைய பொம்பளைங்க கெட்டு போறதுக்கு தான், அநேகரை கெட்டு போறதுக்கு தான் தன் மதிகேடை பயன்படுத்துறாங்க, அழகை பயன்படுத்துறாங்க. அவங்கெல்லாம் நினைச்சுக்கோங்க, இவங்கெல்லாம் பண்ணி மூக்கில் இருக்கிற மூக்குத்திங்க, இந்த போது பாரு மூக்குத்தி, பண்ணி மூக்கில் இருக்கிற மூக்குத்தி போது பார். ஆமென் அன்பானவர்களே, எச்சரிக்கை. உனக்கு கொடுத்திருக்கிற அந்த மதிகேடை நீ எதுக்கு பயன்படுத்தணும்? முதலாவது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 2 வசனம். அந்தப்படி மனைவிமாரே, உங்கள் சொந்த புருஷனுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருங்கள். எந்த பொண்ணு கர்த்தருக்கு கீழ்ப்படிவாளோ அவளுக்கு இப்ப புருஷனை கடவுள் கொடுத்துட்டு பிறகு அந்த பொண்ணு கர்த்தராகிய இயேசுவுக்கு பிறகு அடுத்ததாக அவ கீழ்ப்படிய வேண்டியது யார் தெரியுமா? அவ கீழ்ப்படிதலோடு வீட்டில் வளர்ந்ததுனால தான் இப்ப அவ தான் புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவ வெளியில மகாராணி, வெளியில பிரதம மந்திரி, வெளியில அவ கலெக்டர், வெளியில அவ கமிஷனர், வெளியில டாக்டர், வெளியில ஜட்ஜி, அது தொழில் அது. ஆனா வீட்டில் யாரு? அவ புருஷனுக்கு மனைவி, பிள்ளைகளுக்கு தாய், வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு அவ மருமகளோ நாத்தனாரோ மூத்தனா யாரோ ஒத்தியாவோ. இதுதானே உணர்ந்து பார்த்தீங்களா? உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் கற்புள்ள நடத்தை அவர்கள் பார்த்து, உன் அழகை பார்த்து, உன் தலை வாரது விதத்தை பார்த்து, நீ போடுற பவுடரை பார்த்து, நீ பூசிக்கிற பல விதமான பெயிண்டெல்லாம் என்னென்னமா பெயிண்ட் அடிச்சுக்கிறீங்களே, இதை பார்த்து பைபிள் சொல்ல இதெல்லாம் போட்டுக்கோங்க. ஆனால் அதுவே போட்டுக்கணும் வாழ்ந்துடாது. வழங்குதா? அதெல்லாம் அவசியம்தான், ஆனால் அதுவே வாழ்க்கையில் ஞாபகம் இருக்கட்டும். பைபிள் என்ன சொல்லுது பார், உன்னுடைய கற்புள்ள நடத்தையை பார்த்து, உன்னுடைய உத்தமமான வாழ்க்கை, உன்னுடைய உத்தமான பேச்சு, உன்னுடைய ஒழுங்கான பேச்சு, உன்னுடைய நீதியான பேச்சு, உன்னுடைய நேர்மையான பேச்சு, உன்னுடைய நேர்மையான நடத்தை, உன்னுடைய அன்பான நடத்தை, உன்னுடைய அரவணைக்கிற நடத்தை பார்த்து உன் புருஷன் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவராக இருப்பான் என்றால், பார்த்தீங்களா, உன்னை போல அவன் பைபிள் படிக்கிறவனா இல்லை, ஏன்னா வேலை வெட்டியும் தொழிலும் சுத்துறான். நீ தான் உனக்கு டைம் கிடைக்கலாம் பைபிள் படிக்கிற, ஜெபம் பண்ற, கரெக்டு, உபவாச கூட்டம் போற, காலை கூட்டம், ராத்திரி கூட்டம், மத்தியான கூட்டம் எல்லாம் அநேக பேர் தமிழ்நாட்டில் நிறைய சகோதரிகள் இதே பல கூட்டங்களுக்கு சுற்றின்னு இருப்பாங்க. வீட்டு கூட்டத்தை மறந்துடுவாங்க. எல்லா கூட்டத்துக்கும் இவங்க தான் நின்று இருப்பாங்க. ஆனால் அவங்க வீட்டில் இருக்கிற கூட்டத்தை மறந்துட்டு இருப்பாங்க. புருஷன் ஒரு வழி, பஞ்சாயத்து பிள்ளைங்கெல்லாம் ஒரு வழி, ஆளாளுக்கு ஒரு வழியில் இருப்பாங்க. இல்லை 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 இல்லை, எல்லா கூட்டத்துக்கு முன்னால வீடு குடும்பங்கிற கூட்டத்துக்கு முதலிடம் கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். இதை மறந்துடக்கூடாது.
விளங்குதா? ஆகவே உன்னுடைய கற்புள்ள நடத்தையை பார்த்து போதனையின்றி நீ ஒன்னும் புருஷன் உட்கார வச்சு லெக்சர் எடுக்காத. உன் நடத்தையே பார்த்து உன் புருஷனை நீ ஆதாயப்படுத்திக் கொள்வாய். கைகளை தட்டுகளா இருப்பாங்க. கவனிச்சு பார்த்தீங்களா? ஒரு மதிகேடா நடக்கிற அடுக்குள்ள பொண்ணு அகங்காரியா இருப்பானா, அவன் புருஷன் திருந்துவானா? கொழுப்புள்ளவளா இருப்பானா, புருஷன் திருந்துவானா? அவன் ரொம்ப அகங்காரியா இருப்பான, வீட்டில் இருக்கிற பெரியவங்க எல்லாம் ஏத்துக்குவாங்களா? ஏத்துக்க மாட்டாங்க. என்னடா இவ்வளோ அகங்காரியா இருக்கிற அந்த பொண்ணு, என்ன இவ்வளோ பெரிய அகங்காரியா நடக்கிறா, மரியாதை இல்லை, மதிப்பு இல்லை, என்ன நினைச்சுக்கிறாவோ? வீட்டில் எவ்வளோ குழப்பம் நடக்க தெரியுமா? இதெல்லாம் உணர்றீங்களா? நீங்க உணரணும். இதைத்தான் சபை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சபை உங்களுக்கு வெறும் 20 முறை சொன்னாலும் இல்லையே 200 முறை சொல்ல வச்சுங்கிறது இல்லை சபை. உங்க வாழ்க்கையை திருத்தி அமைக்கத்தான் சபை, உங்களை மறுபடுத்தத்தான் சபை. ஏன்னா நீ வீட்டை கட்ட வேண்டியவோ. உன்னை கொண்டு இயேசு வீட்டை கட்டி முடிக்கிறார், தலைமுறையை கட்டுகிறார். உங்கள்கிட்ட தான் பொறுமை இருக்கணும், உங்கள்கிட்ட தான் விட்டு கொடுக்குற சுவாபம் இருக்கணும், உங்கள்கிட்ட தான் சகித்துக் கொள்கிற சுவாபம் இருக்கணும், உங்கள்கிட்ட தான் எதை நிதானிக்கிற சுவாபம் இருக்கணும். இல்ல, வீட்டை கட்டுவது என்றால் ஒரு லாங் டேர்ம் விஷன், அது ஒரு தூரத்து விஷன். அது வரைக்கும் நான் பொறுமையா இருப்பேன், விட்டு கொடுப்பேன், தாழ்ந்து இருப்பேன், ஜெபித்து இருப்பேன், என் ஆண்டவரை தேடுவேன், ஒரு நாள் நான் ஜெயித்து காட்டுவேன் இயேசுவின் நாமத்தினால. இதுதான் ஒரு பெண்ணுடைய அழைப்பு. ஆகவே உன்னுடைய கற்புள்ள நடக்கை உன் புருஷனை நீ ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அது? ஒரு புருஷனை ஒரு பெண் ஆதாயப்படுத்துவது எப்படி என்றால் அவருடைய உத்தமமான நடவடிக்கை தான். எவ்வளோ முரட்டாட்டமானவன், எவ்வளோ கோபக்காரன், ஆனால் அந்த மனைவினுடைய பொறுமை, அவருடைய நிதானம், அவருடைய தாழ்மை, ஒரு நாள் தேவன் அவன் உள்ளத்தில் பேச ஆரம்பிச்சிருவாரு, அவனை உணர வச்சிருவாரு. வாய் ஒன்று பேசினா போதும், 4 பேசுகிற பொண்ணுங்களால் குடும்பத்தை மாற்ற முடியுமா? ஒன்று சொல்றதுக்கு முன்னாடி 4 பேசுகிற பொம்பளைங்களாம் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வீட்டை உடைக்கிறவங்க, வீட்டை கட்டுறவங்க இல்லை. இந்த சோபம் உங்கள்கிட்ட இருந்து போட்டு இதெல்லாம் பேய் குணம். நீ வீட்டை கட்ட வேண்டியவன், நீ தான் பொறுமையா இருக்கணும், விட்டு கொடுக்கணும், தாழ்மையா இருக்கணும், அன்பா இருக்கணும், சேவை செய்கிற இதே இருக்கணும். ஆகவே நண்பானவர்களே, பெண்ணை கொண்டு கர்த்தர் சாதனைகளை சாதித்தார் இந்த உலகத்தில். இதோ இந்த வேத புத்தகத்தில் ஆண்டவராகிய இயேசு சீஷர்கள் கால்களாம் கழுவினார். எந்த சீஷனாவது இயேசு கால்களை கழுவி இருக்கிறானா? என்றால் ஒரு யூதன் இன்னொருத்த காலை தொடக்கூடாது அந்த காலத்தில், அதுக்கு மகா கேவலமா நினைப்பானுங்க. அடிமை வேலைக்காரன் தான் ஒருத்தர் காலை பிடிச்சு கழுவான். அது இயேசு சாமி செய்தார். இதை உணர்ந்தவனுங்க, நான் என் ஆண்டவர் காலை நான் கழுவேன். யாராவது முன்ன வந்தாங்களா? யாரும் வரல. இங்க பாத்தீங்களா, ஒரு பெண் வந்தா. அந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியில ஒரு பெண் வந்து நலதமென விலையேற பெற்ற தைலத்தை ஆண்டவர் காலில் ஊத்தினா, தலையில ஊத்தினா, தான் முடியால தொடச்சா. லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனத்துல இருந்து பாருங்க. ஒரு சமாரியன் வீட்டுக்கு இயேசு போகிறார். அங்க ஒரு பாவியான பெண் வந்து கண்ணீரை ஊத்துகிறார், அவருடைய கால்கள்ல கழுவுறார். ஒரு பெண்ணு தாங்க, ஒரு ஆண் சாதிக்க முடியாததை ஒரு பெண் சாதித்து காட்டின அந்த உலகத்துல. இதுதான் கனத்துக்குரிய ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறார். இந்த செய்தி உலகத்துக்கு சொன்னது யாருங்க? 12 அப்போஸ்தலர்ல ஒருத்தர் செத்து போயிட்டான். 11 பேர் தாங்க. இந்த 11 பேரை சொன்னாங்க இல்லையே. மேரி மேதலீன் என்று சொல்ல ஒரு பெண் தானே சொன்னா. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு உயிரோடு இருக்கிறார். அவளைத்தான் ஆண்டவர் ஒரு பாத்திரமாக பயன்படுத்தினார். யோவான் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்க. என் சகோதரத்தில் போ, நான் உயிரோடு இருக்கிறேன் என்ற செய்தி அவர்களுக்கு போய் சொல். இந்த உலக சரித்திரத்தில் ஒரு பெண் தாங்க இயேசு உயிரோடு இருக்கிறார் என்ற செய்தியை அறிவித்தவள். சூசன் அரண்மனையில, ஈரானுக்கு நடுவில் தான் அந்த பகுதி, அந்த சூசன் அரண்மனை. அங்கேதான் எஸ்தருடைய கல்லறை இருக்கிறது. அங்கேதான் மொர்தெகாயுடைய கல்லறை எல்லாம் சூசன் அரண்மனை ஈரான்ல தான் இருக்குது. அங்கதான் இருந்தவோ அந்த எஸ்தர். அனாதை பொண்ணு, அப்பா யார் அம்மா யாருன்னு தெரியாது. ஆனா அந்த பொண்ணை 127 நாடுகள் ஆட்சி செய்த அகஸ்வேருவுக்கு மனைவியாக தேவன் அனுப்பினார். அப்படிதான் தங்கச்சி, உன்னை ஆண்டவர் ஒரு வீட்டுக்கு அனுப்புறாரு. அம்மா, உன்னை ஆண்டவர் ஒரு வீட்டுக்கு அதுக்கு தான் அனுப்பினார். தங்கச்சி, உன்னை ஆண்டவர் ஒரு வீட்டுக்கு அதுக்கு தான் அனுப்பியிருக்கிறாரு. உன்னை வச்சு தேவன் பெரிய காரியத்தை சாதிக்க போறாரு. நீ தேவனுக்கு ஏற்ற மகளா நீ இருக்கணும், அவரை தேடுற பிள்ளையா நீ இருக்கணும். உன்னை அப்பதான் ஒரு வீட்டுக்கு ஆண்டவர் அனுப்பி வைப்பாரு. சூசன் அரண்மனைக்கு ஒரு அனாதை பொண்ணு, அப்பா இல்ல அம்மா இல்லாத ஒரு அனாதை பொண்ணு ஆண்டவர் அனுப்பினாரு. அந்த ஆண்டவரை தான் நீ வணங்குற, கும்பிடுற, பேசுற, போடுற, பாடுற, துதிக்கிற அந்த ஆண்டவர் அப்போ உன்னை எங்கெல்லாம் அனுப்புவாருன்னு புரியுதா? வழங்குதா உங்களுக்கெல்லாம்? அந்த பொண்ணு என்ன பண்ணா? எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15லேருந்து கடைசி வரைக்கும் பாருங்க. அப்ப 6 லட்சம் யூதர்களை ஜெயில போட்டு வச்சுக்கிறாங்க. அங்க ஆமான் என்று சொல்ல ஒரு சத்துரு, அந்தி கிறிஸ்தவன், தேவ ஜனங்களை சிறையில போட்டு வச்சிருக்கிறான். இப்போ எஸ்தர் அரண்மனையில் இருக்கிறா, மகாராஜாவுக்கு மனைவியா, இன்னும் கல்யாணம் ஆகல. அந்த கல்யாணத்துக்கு ஆயத்தப்படுத்திங்கிறாங்க. அப்பா அவளுக்கு சொல்லப்பட்டது, உன்னை ஏன் தேவன் அரண்மனையில் கொண்டு போய் வச்சிருக்க என்பது யோசிப்பாயா? இதுக்காகத்தான் உன்னை அரண்மனையில் வச்சிருக்கிறார். நீ மௌனமா இருந்தால் ரட்சிப்பு வேறு இடத்துல இருந்து வரும். எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் அது போதிக்கிறது.
நீ சும்மா இருந்துட்டியானா தேவன் ரட்சிப்பை கொண்டு வருவாரு, இன்னொருத்தர் வச்சு கொண்டு வருவாரு. நீ உன்னை விட்டு ஆள் இல்லை நினைச்சிடாத. ஆனால் உன்னை எதுக்கு ஆண்டவர் அரண்மனையில் கொண்டு போய் வச்சாரு? உன்னை எதுக்கு ஆண்டவர் அந்த குடும்பத்தில் வச்சாரு? உன்னை எதுக்கு ஆண்டவர் அந்த ஆஃபீஸில் வச்சாரு? உனக்கு எதுக்கு ஆண்டவர் அந்த கம்பெனியில் வச்சாரு? உனக்கு எதுக்கு ஆண்டவர் அந்த உயர்ந்த இடத்துல உன்னை உட்கார வச்சிருக்கிறாரு? அங்கே நீ 10 பேருக்கு நன்மை பண்றதுக்கு தானே வச்சிருக்கிறாரு. அதுக்கு தானே வச்சிருக்கிறாரு. உன்னை எதுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய கம்பெனியில் வச்சாரு, ஒரு பேங்க்ல வச்சாரு, ஒரு ஆஃபீஸில் வச்சிருக்கிறாரு? அங்கே நீ எத்தனை பேருக்கு நீ உதவிகரமா இருக்கணும்ல, இயேசு கிறிஸ்து நாமத்தை உயர்த்தனல, அதுதான் வச்சிருக்கிறார். இவளுக்கு சொல்லப்பட்டது. அப்ப அவ சொல்றா, எல்லாரும் எனக்காக உபவாசம் பண்ணுங்க, நான் துணிந்து ராஜாவின் அரண்மனையில் போவேன். ஏன்னா இவ இன்னும் மகாராணி ஆகல. ஆகாத பட்சத்தில் ராஜா அரண்மனையில் உத்தரவு இல்லாமல் யாரும் போகக்கூடாது. அப்படி ஒருவர் போய்விட்டார் என்றால் அது யாருன்னு தெரியாது. ராஜா தன் கையில் இருக்கிற செங்கோலை தூக்கிட்டான்னா உடனே அவங்களை வெட்டிடுவாங்க, விசாரிக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து. அவ சொல்றா, நான் செத்தாலும் சாவேன், நான் செத்தாலும் சாக தயார், என் ஜனத்தை விடுவிப்பதற்காக நான் செயல்படுவேன் என்று எஸ்தர் முடிவெடுத்து எனக்காக உபவாசம் பண்ணுங்க. எஸ்தர் சொல்ற உபவாசம் பண்ண. நீங்க யாரும் உபவாசம் பண்றீங்களா? உங்க குடும்பத்துக்காக, உன் புருஷன் திருந்ததுக்கு உபவாசம் பண்றியா? உன் குடும்பம் மாறத்துக்கு உபவாசம் ஜெபம் பண்றியா? ஒரு வீட்டை கட்டுறதுக்கு உபவாசம் பண்றியா? கல்யாணம் நடக்கு உபவாசம் ஜெபம் பண்றீங்களா? ஒரு கர்ப்பம் திறக்கிறதுக்கு உபவாசம் ஜெபம் பண்றீங்களா? ஒன்றும் கிடையாது. ஏதோ கணத்துல போட்ட கல்லு மாதிரி நீங்க எல்லாம் போயிருக்கிறீங்க. அவர் சொன்னா எனக்கா எல்லாம் உபவாசம் பண்ணுங்க, நானும் உபவாசம் இருப்பேன், 3 நாளைக்கு உபவாசம். நான் துணிந்து போறேன். ஒரு வேலை என்னை விசாரிக்காம வெட்டிட்டாலும் பரவாயில்ல, நான் சாவுறேன், நான் ராஜாவிடத்தில் போய் பேசுவேன். துணிந்து போனாவோ உபவாச ஜெபம். அவளுக்கு கிருபை கிடைக்கும்படி தேவன் செய்தார். ராஜா விசாரித்தான், யார் அது? அவனுக்கு சொல்லப்பட்டது, எஸ்தர் மகாராணி வந்திருக்கிறாங்க, வர சொல். உடனே ராஜாவிடத்தில் பேசினான். 6 லட்சம் யூதர்கள் விடுதலையானார்கள். கைகளை தட்டுகளாருமா. உலகத்தில் எல்லா பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட், பெரிய 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 பணக்கார பில்டிங் எல்லாம் யூதர்களுடைய தாங்க. இந்தியாவில் கூட யூதர்களுடைய கட்டிடம் ஆயிரமா இருக்குதுங்க. உலக நாடுகள் எல்லாம் யூதர்களுடைய அப்பார்ட்மெண்ட் எல்லாம் 13ஆவதுல லிப்ட் நிற்காது. 12 இல்லாம 14 13 நிற்காது. இது ஒரு அடையாளம். ஏன்னா டிசம்பர் 13ஆம் தேதி தான் அந்த 6 லட்சம் பேர் விடுதலையான நாள். அதனால தான் யூதர்கள் இன்றைக்கு அதை நினைவு கூறுவாங்க. எதுக்கு 13 நிற்கல? ஓ, இது யூதர்களுடைய இம்பார்ட்டன்ட் டே, அந்த 13. அதுக்குதான் அந்த நாளில் தான் எல்லாம் விடுதலையான நாள். யோசிச்சு பார்த்தீங்களா? முதல் சுவிசேஷம் அறிவித்தவள் இயேசு உயிரோடு இருக்கிறான்னு சொன்ன ஒரு பொண்ணு தான். இயேசுவின் கால்களை கழுவுனதும் ஒரு பொண்ணு தான். யாரும் செய்ய முடியாத அவர் சாதித்து காட்டினா. அப்ப நீங்களும் சாதித்து காட்டத்தானே அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்களுடைய ஜெபம், உங்களுடைய உத்தமம், உங்களுடைய அரவணைப்பு, உங்களுடைய சேவை, எல்லாத்துல ஜெயிச்சிருவீங்க. நீங்க உங்களை குற்றம் சொல்றவங்க, குறை சொல்றவங்க எல்லாம் இருப்பாங்க. தானியல் சிங்க கபில விழும்போது எல்லாம் சிங்கங்க இருந்துச்சுல்ல, அதுபோல நீங்க போன வீட்டில் எல்லாம் சிங்கம் மாதிரி இருப்பாங்க. ஆனா அது மத்தியில் நீ தானியலா இருக்கணும் இல்லையா? தானியல் ஜெபனை தேடணும். கர்த்தர் என்ன பண்ணாரு? எல்லா சிங்கம் வாயை கட்டி போட்டார். இதை படிக்கிறீங்கல்ல, அப்ப அது உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடாதா என்ன? நான் ஆபீஸ்ல வேலை செய்யறேன், எல்லா சிங்கமா இருக்குது, பரவாயில்ல, என் தேவன் இந்த வாய்களை கட்ட வல்லவர். என் குடும்பத்தில் போற எல்லா சிங்கமா தான் இருக்கு, பரவாயில்ல விடு, பரவாயில்ல, நான் ஆண்டவரை தேடுவேன், இது வாய்களை அவர் கட்டுவாரு. என்னை குற்றம் சொல்ற வாய், குறை சொல்ற வாயை என்னை உயர்த்துற வாயா மாத்திருவாரு. இதுதாங்க விசுவாச வாழ்க்கை. நீ அவங்கள பத்தி வண்டியா கதை சொல்ல, அவங்க உன்னை பத்தி வண்டியா கதை சொல்ல, இதுவா வாழ்க்கை? இதுக்கு உங்களுக்கு சபையெல்லாம் தேவையில்லை. நீங்க எங்கன்னா ஃபுட்பாத்தில் போய் உட்காந்துட்டு போயிருக்கலாம். நீங்க சர்ச்சுக்கு வந்தீங்களா, நீங்க மனம் திரும்பி தான் திருடணும், மாறித்தான் திருடணும். பொறுமை, ஜெபம், ஜெபம், ஜெபம். உன் தேவன் யார் இடத்துல பேசுவார்? உன் தேவன் உனக்காக வழக்காடுவார். அன்னைக்கு தாவீது தான் பொஞ்சாதி விட்டுட்டு பத்செபால் என்று இன்னொருத்தன் பொஞ்சாதியோட வாழ்ந்தார். ஆண்டவர் விட்டுட்டாரா? ஆமாப்பா, இவர் ரொம்ப 150 பாட்டு பாடி இருக்கிறாரு, பரவாயில்லையா, இவ்வளோ பாட்டு பாடிட்டான்ல, விட்டுருவேனா? கோயம்புத்தூர்ல ஒரு தம்பி அவன் பொஞ்சாதி விட்டுட்டு இன்னொருத்தி பொம்பளையோட சுத்துறான். அவன் பாடுற பாட்டெல்லாம் வெக்கமா இல்லை உங்களுக்கெல்லாம்? கேட்கலாமா என்ன? அவன் பாட்டுக்கு அவனே கீழ்ப்படியில, பின்ன அவன் பாட்டு நீங்க எதுக்கு நிறுத்துற? அவன் பாட்டை ஸ்டாப் பண்ணு அப்படி சொல்லணும். தமிழ்நாட்டில் எத்தனையோ பொம்பளைங்க, ஆயிரக்கணக்கான பொம்பளைங்க கார்த்தி போட்டா, டேய் நிறுத்துற அவன் பாட்டை, ஆப்படுற அவன் பாட்டை. ஏன்? அவன் பாடின பாட்டுக்கு அவனே கீழ்ப்படியில, பின்ன அவன் பாட்டை நான் எதுக்கு பார்க்கணும், கேட்கணும்? இதனால அவனுக்கு காசு வரப்போது, அவன் இன்னும் கொழுப்பு பிடிச்சி அலைய போறானுங்க. உணர்ந்து பார்த்தீங்களா? கொஞ்சம் கொழுப்பு வந்த உடனே, கொஞ்சம் காசு பணம் சேர்ந்த உடனே அவனுக்கு தனக்கு ஒரு கூட்டம் இருக்கிறதுனால என்னென்ன அக்கிரமமான வேலையை பண்ணிக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணார்? தாவீது மகாராஜாங்க. இவனுங்கெல்லாம் சாதாரண கூஜாவுங்க. அவன் ராஜா, ஒரு தேச ராஜா. அவன் பொஞ்சாதி பிள்ளைய விட்டுட்டு வேர்த்தம் பொஞ்சாதி பானா அடிச்சார் பாரு ஆண்டவர். அவனை துண்டக்கானும் துணியக்கானும் தமிழ்நாட்டு பாஷையில சொல்ற போல தாவீது காலில் செருப்பு கூட எல்லாம் ஓடிட்டாருங்க. ஆண்டவர் சொன்னா, நீ சாவர வரைக்கும் உன் வீட்டில் ஒரு கத்தி இருக்கும், பட்டம் இருக்கும். சாவர வரைக்கும் இருந்துச்சுங்க தாவீது வீட்டில்.
எல்லாம் நல்லா நடக்கும். திடீர்னு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. பல முறை வரும்போது தாவீது யோசித்தான், ஏன் அன்னைக்கு நான் பண்ண அக்கிரமம் தான் இதுக்கெல்லாம் காரணம். உணர்வடைவீங்களா? நீங்களாம் புத்தி அடைகிறீங்களா? தேவன் ஒரு முறையும் விட மாட்டார். நீ எதை விதைத்தாய் அதை நீ அறுக்கும்படி செய்வாய். அவன் பையனை கத்தி எடுத்துட்டு வந்தான் தாவீதை குத்துறதுக்கு. தாவீது ஓடி போயிட்டார், நாட்டை விட்டார். அவர் பண்ண தப்பு என்ன? அவன் பொஞ்சாதி விட்டுட்டு இன்னொருத்தன் பொஞ்சாதியோட சுத்தம் தான் தப்பு. புரியுதா? இன்னைக்கு அவன் பொஞ்சாதி பிள்ளையை விட்டுட்டு வேற ஒரு பொம்பளையோட எல்லாம் சுத்தின்கிறது. இவனுங்களுக்கெல்லாம் மீடியா வந்து போட்டோ எடுத்து காமிச்சுங்கிறது. காரி துப்புற கதை இதெல்லாம் இல்ல. வழக்க பாருங்க, இந்த உலகம் இன்னைக்கு அக்கிரமத்தை நோக்கி போதுங்க. இவனெல்லாம் அக்கிரமத்திலிருந்து திருந்தணும், மாறணும். இந்த சமுதாயத்துக்கு ஒரு மாடலா வரணும் இல்லையா? வாலிப ஆண்கள் பெண்களுக்கு ஒரு மாடல் வரணும் இல்லையா? ஒரு உதாரணமா நீங்க நாம வாழணும் இல்லையா? அதிலும் குறிப்பாய் தாய்மார்களே, சகோதரிமார்களே, தங்கச்சிமார்களே, நீ ஒரு மாடலா வாழ்ந்து காய்க்கணும். மதர் திரேசா என்ற ஒரு பெண்ணை இன்னைக்கு உலகமே பேசுது. எதுக்கு? எதுக்கு? உணர்ந்து பாருங்க. ரோடு ஓரத்தில் இருக்கிற விழுந்து போனவன் அவ போய் தூக்குனா, கழுவுனா, தொடச்சா இயேசுவின் பேரால. இயேசுன்னு எவ்வளவு அன்பு செய்தார் என்பதை நான் காட்டுவேன். ஒரு முறை ஒரு பணக்காரன் வீட்டு ஒரு கம்பெனி என்ற மதர் திரேசா தான் சகோதரியோட போகும்போது, இது போல அநாதை பிள்ளைகளை நாங்கள் வளர்க்குறோம், நீங்க ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு அவன் காரி துப்புனானா. அவங்க சொன்னாங்களா, இது எனக்கு பரவாயில்ல, அந்த அநாதை பிள்ளைங்களுக்கு இப்போ என்ன பண்ண போறேன்னாங்களாம். உடனே உள்ள உடஞ்சி அங்கேயும் முட்டி போட்டு அழுது மன்றாடி மன்னிப்பு கேட்டான். யோசனை பண்ணி பார்த்தியா? அவங்கள எவ்வளவு படிச்சவங்க, அதெல்லாம் இயேசுக்காக தூக்கி எரிஞ்சிட்டாங்க. உங்களுடைய பேர் அப்படி எழுதப்படணும் இல்லையா? இந்த பொண்ணு வந்தாங்க, இந்த வீடு கட்டப்பட்டது, இந்த குடும்பம் கட்டப்பட்டதுங்க. எங்க வீட்டில் எத்தனை கேடு இருந்துச்சுங்க, இந்த பிள்ளை வந்துச்சுங்க, எல்லாத்தையும் மாத்திடுச்சுங்க. என் சொந்த பிள்ளை என்ன ஆதரிக்கலைங்க. என் வீட்டுக்கு வந்த மருமகை என்ன இவ்வளவு அரவணைச்சு என்னை காப்பாத்தி என்னை இவ்வளவு தூக்கி சுமக்கிறாங்க. இந்த பேர் எடுக்கணும்ல. இதுக்கு தான் தேவன் உனக்கு அந்த கிருபையை தந்திருக்கிறார். இதுக்கு தான் உனக்கு அந்த அழைப்பு. நீ செய்யணும்ல. உணர்ந்து பாருங்க. அதே நேரத்தில் இன்னும் சில பெண்களை பத்தி இருக்குது. நேரம் குறைவா இருக்கிறதுனால அதை நான் சுருக்கமா நான் சொல்லிடுறேன். நீதிமொழி 12ஆம் அதிகாரம் 4வது வசனம், குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறாள். இதாயா பொண்ணு குணசாலியான ஸ்திரீ. இவ இதுல சர்டிபிகேட் வாங்கியிருக்கிறா, அதுல சர்டிபிகேட் வாங்கியிருக்கிறா, இதுல சர்டிபிகேட், அதெல்லாம் எடுத்து ஒரு குப்பையில போடு. பரிசுத்த ஆவியான அபிஷேக சர்டிபிகேட் வாங்கியிருக்கணும். இதுதான் உன்னை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். வழங்குறா? குணசாலியான ஸ்திரீ. பெண்களே, தாய்மார்களே, தங்கச்சிமார்களே, உன்னை பத்தி தான் எழுதியிருக்குது. குணசாலியான ஸ்திரீ. இது என்ன காலேஜில் கிடைக்கும்? இல்லை யூனிவர்சிட்டியில் கிடைக்குமா? இல்லை எதனா டப்பாவில் விற்கிறானுங்களே குணங்களை, குணசாலி டப்பா எதுனா இருக்குதா? இல்லை, பரலோகத்திலேருந்து வரும். அது தன் அர்ப்பணிக்கிறவளுக்கு தான் கிடைக்கும். குணசாலியான ஸ்திரீ. நீ எவ்வளோ ஜெபிக்கிறன்றது அர்த்தம் என்ன தெரியுமா? அவ்வளோ குணசாலியா நீ இருப்ப. பைபிள் படிச்சு 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 குணசாலியா நீ மாறிடுவேன். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் 11வது வசனம். அப்போஸ்தலர் 17:11 ஒருத்தர் படிச்சிருங்க வேணா. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம் என்ன சொல்லுது பைபிள்? அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, அந்த பட்டணத்தார், அந்த சபையார், அந்த வீட்டார், அந்த குடும்பத்தார், அந்த சகோதரிகள், அந்த தாய்மார்கள், அந்த தங்கச்சிமார்கள், இந்த சபைக்கு பைபிளோடு எடுத்துட்டு போற தங்கச்சிமார்கள், இந்த சபைக்கு பைபிளோடு திரிறவங்க, பாட்டு பாடுறவங்க, ஜெபிக்கிறவங்க, மன்றாடுறவங்க, பல ஊழியர் செய்றவங்க, அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று அனுதினமும் ஆராய்ந்து பார்த்ததினால். அனுதினமும் பீரோ ஆராய்றதில்ல, பேண்ட் சட்டை ஆராய்றதில்ல, அதை ஆராய்றதில்ல, அவன் வீட்டில் என்ன நடந்துச்சு, இவன் வீட்டில் என்ன நடந்துச்சு, சொந்தக்காரன் வீட்டில் என்ன நடந்துச்சு, இந்த வீட்டில் என்ன நடந்துச்சு, அந்த வீட்டில் இது இல்லை அதுக்கு இல்லை. உன் புத்தி இது கேடு கட்ட புத்தி. நீ வேதத்தை ஆராய அழைக்கப்பட்டிருக்கிற. எவன் வீட்டில் என்ன நடந்திருக்க, உனக்கு என்னத்துக்கு அதெல்லாம்? உனக்கு அந்த வேலையை கொடுத்தாரு ஆண்டவர். அது சாத்தானுடைய வேலை. அது உனக்கு கொடுத்துருக்கிற வேலை என்ன? தங்கச்சி, அம்மா, சகோதரி, வேதத்தை ஆராயணும். என்ன உன் ஆண்டவர் வீடு கட்ட அழைச்சிருக்கிறார்ல, அப்போ உன் தேவன் இல்லை நீ தேடணும். அந்த பட்டணத்தை வேதத்தை ஆராய்ந்ததுனால தெசலோனிக்காவில் இருந்தவர்களை காட்டிலும் இந்த பெரோயா பட்டணத்தினர் நற்குணசாலிகளா இருந்தாங்களாம். அப்ப டெய்லி பைபிள் படிக்கிறவங்க எப்படி இருப்பாங்களா? ஓ, அவ்வளோ நல்லவங்களா இருப்பாங்களாம், அவ்வளோ பொறுமையானவங்களா இருப்பாங்களாம், அவ்வளோ நிதானமானவங்களா இருப்பாங்களாம். இப்பெல்லாம் பைபிள் படிக்கிறது வந்து ஸ்டைல் ஆயிடுச்சு, ரொம்ப ஸ்டைல். பைபிளெல்லாம் பைபிளுக்குள்ளவே ஃபோன் வச்சு நோண்டின்னுக்கிறது. அது ஸ்டைலுக்கு மேலே ஸ்டைல். அது அகங்காரத்தை காட்டுது. உன் திறமையை, உங்களுடைய அகங்கார தனத்தை அது காட்டியிருக்குது. எச்சரிக்கை, இது சபை, இது கிளப் இல்லை. ஃபோன் வந்து இப்படி நோண்டி இருக்கிறன்னா டப்புன்னு அதில் என்ன அடுத்தது என்ன வரும் தெரியல. உனக்கு என்ன புத்தி வரல? உங்களுக்கு நோண்டி பாருங்க. போன வர என்னன்னா கேடு வருது, என்னன்னா கெட்ட நடத்த வருது.
அதனால தான் சபையில் ஃபோனை எடுத்து திறந்து பார்க்காத, கூட குடிசாத்தானோட வரீங்க, குடிசாத்தானோட போயின்னுக்கிறீங்க. புத்தி அடையில நீங்களாம். அவர்கள் தினந்தோறும் வேதத்தை ஆராய்ந்து பார்த்ததினாலே அவர்கள் அகங்காரியானார்கள், கொழுப்பு வந்து ஆடினார்கள், திமிர் வந்து நடந்தார்கள். அப்படியா? இல்லை, நற்குணசாலிகளாய் வந்தார்கள். ஓ, அவ்வளோ பொறுமை, அவ்வளோ தாழ்மை, அவ்வளோ நிதானம், அவ்வளோ விட்டு கொடுக்குற சுவாபம், அவ்வளோ தியாகம், அவ்வளோ அன்பு, அவ்வளோ விசுவாசம், ஜெயம் பெற்றார். இதான் பைபிள் படிச்சது. இதுக்கு தான் நீங்கள்லாம் பைபிள் படிக்கணும். நீ அகங்காரியம் இருக்கிறதுக்கு, ஊர் சண்டையை வாங்குறதுக்கு, ஊரில் இருக்கிற கலக பேச்சு பேசுறதுக்கு, சபையில் வந்து நீ உட்கார்ற, அவன் வாயை பிசாசுக்கு நீ அடமானம் வச்சிருக்கிற. திறந்த போது ஊர் கதை தான், அவன் கதை, இவன் கதை, அந்த வீட்டு கதை, இந்த வீட்டு கதை, கலக கதை, 10 வருஷ கதை, 5 வருஷ கதை, 2 வருஷ கதை, 1 வருஷ கதை. எத்தனையோ வீடுகளில் பொம்பளைங்கெல்லாம் அவங்க புருஷன்களை டென்ஷன் பண்ணி விடுறது. சொந்தக்காரங்க மேலே அப்படி போட்டு கொடுக்குறது. ஓ, இப்படி பேசுகிறவங்க அவங்க அம்மாக்காரி, இப்படி பேசுகிறவங்க அக்காக்கா, இப்படி பேசுகிறவங்க தங்கச்சி, இப்படி பேசுகிறவங்க சொந்தக்காரன். இதுவா பொம்பளை புத்தி? அப்படி பேசியிருந்தாலும் என்ன பண்ணாது, நீ பாதி கட் பண்ணி எடுத்துட்டு, இல்லை விடுங்க, பரவாயில்ல, தெரியாதனமாக நடந்துட்டாங்க, அவங்கள நம்ம விட்டுற முடியுமா என்ன? அவங்கள நம்ம ஜபத்தில் வைப்போம். இந்த குணம் தான் உங்களுக்கு வேணும், இந்த குணம் உனக்கு வேணும். இதைத்தான் ஆண்டவர் சொன்னார். ஆகவே குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடம். அடுத்த வசனம் என்ன தெரியுமா? நச்சரிப்பு உண்டாக்குறவளோ, எப்போ பார்த்தாலும் நச்சரிச்சோ,